ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். சரி, ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், கேம் பிளேக்குள்ளே போகலாம். நான் ரிமூவ் ஆட் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது காசு கேட்குது கைஸ். என்கிட்ட காசு இல்லை, அதுங்கேட்டி நான் ரிமூவ் ஆட் கொடுக்காம உள்ளே போயிட்டேன். ஸ்க்ரீன் லோட் ஆகுது. இங்கே ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ண சொல்லி காமிக்கிறாங்க. இங்கே ஸ்க்ரீனவே ரொட்டேட் பண்ண முடியல. இங்கே ஸ்க்ரீனு திரும்புடா, திரும்புடா, திரும்பிடுச்சு. இன்ட்ராக்ட் கொடுத்துருவோம் விண்டோ கூட. எங்கே அங்கே நம்ம ஃப்ரெண்டு நடந்து போயிட்டுருக்கான். அவன் தான் ஐஸ்கிரீம் மண்டையன். என்ன மாஸ்க்கு கைஸ், இது உடஞ்சி போன பழைய மாஸ்க்கு. சரி, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு அவன்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்குறான். என்ன கைஸ், பிடிச்ச மேலே வாந்தி எடுத்துட்டான். டெய்லியும் மனுஷன் ஜென்மதானாடா. வாந்தி எடுத்துட்டான்னு ஐஸ் கக்கிட்டானா தெரில, ஏதோ ஒன்று. இப்போ ரோப் எடுக்க சொல்கிறாங்க நம்மளை. நண்பனுக்கு கோயிலை கட்டி அவன் நம்ம நண்பன் கைஸ் போய் காப்பாற்றதையே ஆகணும். போயிட்டு எல்லா ட்ராவுக்குள்ளேயும் செக் பண்ணிட்டுருக்கேன். இங்கே திறக்க முடியும், அதெல்லாம் திறக்க முடியல. இங்கே இது திறக்க முடியும். இந்த ட்ராவை கூட இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு இங்கே ரோப் இருக்குது. இந்த ரோப் எடுத்து விண்டோ வழியாக வெளில போட்டுக்கணும் கைஸ். இங்கே நான் தான் ரிமூவ் ஆட் கொடுக்கல. அங்கேட்டி இந்த ஐஸ்கிரீம் மண்டை நடந்து போனாலே ஆடு வந்துடுங்க கைஸ். சரி, இப்போ ரோப்பில் அதில் அந்த ஆணி ஒன்று வச்சுருக்காங்க நம்ம ரூமில். அதோட அப்படியே கொடுத்துட்டு நம்ம அப்படி கீழே இறங்கிப்போம். இங்கே குட்ரா இன்ட்ராக்டாக உட்காரதரா, குட்ரா இன்ட்ராக்டாக இன்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே விண்டோ வழியாக கீழே இறங்குறான். ஐயோ, இறங்குறதுக்கு பதில் அப்படியே குதிச்சிட்டேன் கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தா ஒரு கட்சின்னு வரும். இங்கே வந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் மண்டையை உள்ளேருந்து வெளில வருவான். அந்த கூண்டுக்குள்ளே தான் கைஸ் இருக்கான் அந்த குண்டு ஃப்ரெண்டு. அங்கே இங்கே இப்போ மேப்பை ட்ராப் பண்ணுவான். இங்கே ஊதிச்சு. வைத்தியக்காரனாக இருப்பான் போல கைஸ். மேப் ஒழுகார கூட பார்க்காம போகிறான். இங்கே இப்போ நம்ம உள்ளேருந்து வெளில வந்துட்டு அந்த மேப்பை டக்குன்னு எடுத்துக்கலாம். சீக்கிரம் எடுறா மேப்பை. இங்கே இன்ட்ராக்டே காட்ட மாட்டேங்குது. எடுத்தாச்சு. சரி, கேதர்னு காமிக்குது. இங்கே இருக்கான் அந்த ஐஸ்கிரீம். இப்படி திரும்பிட்டான் கைஸ். திரும்பிட்டான். முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம வண்டிக்குள்ளே போக சொல்லுது. வண்டிக்குள்ளே போய் அங்கே இருங்க கைஸ். அந்த சைடு போயிட்டோம். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து மேப் ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே போகணும். ஃபஸ்ட்டு கதவை சாத்திப்போம், அவ்வளோதான். இப்போ ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே போகணும். இங்கே ஸ்டால் ரிவ்யூ அப்புறமேல் கொடுக்குறான்டா, போங்கடா. ஸ்டாலுக்கு போய்க்கலாம். கட்சின்னு அப்படியே தூக்கிட்டு போயிடும் நம்மளை. அடுத்து ஸ்டாலில் போய் நம்ம பெட்ரோல் கேன் எடுக்கணும் கைஸ். பெட்ரோல் கேன் எடுக்கணும். அந்த பெட்ரோல் கேனுக்குள்ளே பெட்ரோல் இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டு வண்டி இட்டு கீழே இங்கெல்லாம் உன்னை காப்பாற்றுறேன்டா கைஸ். இந்த ஐஸ்கிரீம் மண்டே பாட்டு பாடுறேன் கைஸ். ஐ கோயிங் டு கில் த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பாட்டு பாடுறான். அது என்னன்னு தெரில. பைத்தியமாடா நீ. இப்போ சூப்பர் சிங்கர்லாம் போய் பாடலாமாடா, காசாச்சு கிடைக்கும். எல்லோரும் நம்மளை மாதிரி ஆயிட முடியுமா கைஸ்? சரி, அவன் பேசன கடுப்பில் இருந்து திரும்பிட்டான். நம்ம அப்படியே உனக்கு பின்னாடி போயிட்டு இந்த பெட்ரோல் கேன் எடுத்துக்கலாம். இங்கே பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு அவன் இந்த சைடு தான் வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அப்படியே போயிட்டானா தெரியல. இந்த சைடு தான் வரான். இதை நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அவன்கிட்ட சுத்தறக்கு நிறைய டைம் ஆச்சு. இப்படியோ தப்பிச்சு அவன்கிட்ட ஓடி வேன் கூட ஸ்டாலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டாலுக்குள்ளே அங்கே விண்டோ இருக்குங்க. அந்த விண்டோலேருந்து நீங்கள் குதிச்சு உள்ளே வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆயில் இருக்கும். அப்புறம் நீங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளுக்கு எல்லா டஸ்ட்பின்லேயும் தேடணும் கைஸ். எனக்கு உள்ளுக்குள்ளுக்கு எல்லா டஸ்ட்பின்லேயும் தேடினா நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை வச்சு அங்கே காயின் பாக்ஸ் இருக்கும் கைஸ். அந்த காயின் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும். அந்த காயினை வச்சு சொல்கிறேன் கைஸ். உங்களுக்கு பொறுமை எருமையை விட பெருசும்பாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், போக புரியும். பொறுமையாக இருங்க.
இப்போ நான் அதை தான் உட்காந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்கே காணோமே. இந்த ஐஸ்கிரீம் மண்டையை வேறு நடுவில் வந்துட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். இந்த கிளிப்பே அரை மணி நேரம் ஆச்சா. இங்கேருந்து உங்களுக்கு 10Xல போட்டு காமிச்சிட்ருக்கேன். 10X கைஸ், இது 10X. அங்கே தான் இங்கே இருக்க ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலும் தேவை கைஸ். அங்கே கிச்சனில் இருக்கும். நான் 2 ட்ரை பண்ணேன், 2 ட்ரைலையுமே கிச்சனில் தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிச்சனுக்கு போனீங்கன்னா இந்த ஆயில் கேன் கிடைக்கும். இந்த ஆயில் கேனை தூக்கி வண்டியில் போட்டுக்கோங்க, இதுவும் யூஸ் ஆகும். இங்கே அந்த இதாங்க கைஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி கைஸ், உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிற கிடச்சா. கிடச்சிருச்சு. இந்த டஸ்ட்பினில் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டஸ்ட்பினில் கிடச்சி உங்களுக்கு ஒளிஞ்சிருந்து திருப்பி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இங்கே இப்போ வெளில போயிடலாம். ஐஸ்கிரீம் எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இதை எடுக்கணும், காயின். இங்கே உனக்கு காணும், எதுக்கும் ஒளிஞ்சிருப்போமா? இல்லை வேணாம், வெளில போய் டக்குன்னு இதை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே அவன் இருங்க கைஸ், அவன் உள்ளுக்குள்ளே வருவான், வெளியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் அவனை. இங்கே இருக்க அங்கே தான் இருக்கான். வாடா வாடா பையா, டேய் வாடா, டேய் என்ன கைஸ் கண்ணு தெரியலையா? டேய் தம்பி இருக்கையா இல்லையா? கைஸ் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறான். டேய் தம்பி என்ன பாத்ரூம்குள்ளே போகிற? என்னது அது? இல்லை அங்கே தான் இருக்கான். இன்ட்ராக்ட் கொடுத்து உள்ளுக்குள்ளே காயின் எடுத்துப்போம். அந்த பேப்பர் உள்ள வச்சு டக்கு டக்குன்னு ஓடிடுவோம் இப்படியே. இங்கே வேன் சீக்கிரம் ஓடு வேனில். இப்போ நம்ம இல்லை இதுதானே கஃபே. சரி நம்ம ஐயோ டக்குன்னு திறக்க மாட்டேங்குது கைஸ். இது இங்கே ஓப்பன் கொடுத்து இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போகணும். இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போகணும் கைஸ். ப்ளே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த காயினை தூக்கி உள்ளே போட்டுருவோம். இந்த ஆடு வேறு ஒன்று. சரி விடுங்க கைஸ், நம்ம பார்க்காத ஆடா எத்தனை ஆடை பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சந்தாட் இருக்கும், அந்த சந்துக்குள்ளே போய்க்கிறோம். நம்ம சந்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டில் இந்த ஆயில் விட்டுக்கணும். இங்கே சந்து இதான் இந்த சந்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஆயில் விட்டுறோம். அங்கே இருக்க கேட் இருக்கும், அந்த சந்துக்குள்ளே ஆயில் விட்டுக்கணும். ஸோ இந்த கேட்டில் ஆயில் விட்டுக்கணும். கேட்டில் ஆயில் விட்டோம்னா அந்த கேட் அப்படியே விழுந்துடும். இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற பெட்ரோல் கேன் இருக்குல்ல கைஸ், அந்த பெட்ரோல் கேனை கொண்டு வரணும். ஓடுற சீக்கிரம் போ. அந்த ஐஸ்கிரீம் மண்டையை வரக்குள்ளே பெட்ரோல் கேன் எடுக்கணும். அந்த காயின் எதுக்குன்னா இங்கே வெண்டிங் மிஷின் இருக்கும் கைஸ். இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு கன்று கிடைக்கும். அந்த காயினை தூக்கி உள்ளே போட்டோம்னா. இங்கே ஃபஸ்ட் நம்ம பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போய் பண்ணிப்போம். பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு அங்கே உள்ளே அந்த இடத்துக்குள்ளே போகணும். உள்ளே போனோம்னா கேஸ் கேன் இருக்கும், பெட்ரோல் ஃபில் பண்ணுற ஏரியா இருக்கும். அங்கே போய் நீங்கள் அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே இந்த ஐஸ்கிரீம் மண்டை வேறு வந்தான் அப்படின்னு எப்படியோ நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த சைடு. அப்புறம் அவன் வந்தானே நான் அப்படியே இந்த சைடு வந்துட்டு இப்போ கேஸ் கேனத்துக்குள்ளே போட்டுடலாம். இந்த காயின் எடுத்துக்கணும். இப்போது காயின் எடுத்துகிட்டு இங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்க கைஸ். இங்கே முன்னாடி இருக்கிற சென்ட்ரு வெண்டிங் மிஷினு. இந்த சென்ட்ரு வெண்டிங் மிஷினுக்கு போயிட்டு கொடுத்தோம்னா இங்கே டக்குனு ஸ்கைக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல தான் கைஸ் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும். கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கீழே கன்று வந்து விழுந்துடும். உள்ளுக்குள்ள நீங்கள் கன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஐஸ்கிரீம் மண்டை வெளில வந்தால் மண்டையிலே போடலாம். அடி ஹெட் ஷாட். அதனால் எவ்வளோ பெரிய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு தெரியுமாட்டா கேட்குறேன். இருங்க கைஸ், இதை போய் உள்ளே போட்டு இப்போ நம்ம அங்கே இருக்கிற இது தேவைணும். அந்த இது ஜேசிபி பொக்லைன் ஒன்று இருக்கும், அதிலிருந்து அந்த சிமெண்ட் டியூப் எடுத்து கீழே போகணும். அப்போ தான் ஆப்போசிட் சைடுக்கு போக முடியும். இது இங்கே இருக்கு பாருங்க. சிமெண்ட் டியூபை கீழே விட்டோம்னா நான் அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு போய்க்கலாம். இது பண்ண கஷ்டம், நிறைய பேர் திணறிடுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இது இல்லை, நெக்ஸ்ட்டு இது இல்லை, அடுத்தது இந்த தேர்ட் ஒன் இருக்குமா இல்லை, எதுவுமே இல்லை. நானும் லைட்டாக திணறிட்டேன். இந்த சென்ட்ரு ஒன்று இது பார்ப்போம். இல்லை கைஸ், இங்கே இது ஓகே இல்லை கைஸ், இது கதவு சாத்திடுவோம். அந்த ஐஸ்கிரீம் மண்டையை வந்துட போகிறான். இது இல்லவே இல்லை, நோவே. இந்த சென்டரை மட்டும் இழுத்து பார்ப்போம். இருங்க கைஸ்,
இங்கே எஸ் விழுந்துருச்சு. எஸ் விழுந்துருச்சு கைஸ், விழுந்துருச்சு. இப்போ நம்ம கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டு அங்கே போலீஸோட ஜாக்கெட் இருக்கும், அதான் கார்டு ஜாக்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஜாக்கெட்குள்ளே நம்மளுக்கு ஒரு கீ கிடைக்கும் கைஸ். இப்போ நம்ம அந்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஜாக்கெட்டை புரட்டி பார்த்தோம்னா அதுக்குள்ளே கீ இருக்கும். அந்த கீ எடுக்கணும். இருங்க கைஸ், நான் தேடுறத ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டுடுறேன். சாரி, அந்த சீனவே கட் பண்ணிட்டேன் தெரியாமல். இங்கே தான் இருக்குது பாருங்கள், கார்டு ஜாக்கெட். உள்ளே ஆஃபீஸ் கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு நம்ம பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். சரி, பார்க்கிங்க்கு போகக்கூடாது, ஆஃபீஸுக்கு போகணும். கஃபேக்கு போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, கஃபேக்கு தான் போகணும். நான் தெரியாமல் பார்க்கிங்க்கு போயிடுவேன். ஆனால் நம்ம கஃபேக்கு போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம என்னதுன்னு பார்க்கணும். பார்க்கிங்க்கு வரக்கூடாது கைஸ், நம்ம கஃபேக்கு போகணும். நான் தெரியாமல் பார்க்கிங் வந்துடுவேன். அதில் அங்கே கோட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கோட்டை போய் கிளிக் பண்ணோம்னா யாரோட பேருன்னு காமிக்கும். அந்த பேரை அந்த என்ன பேருன்னு படிச்சுட்டு தான் நம்ம இங்கே வரணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஐயோ விளம்பரம், விளம்பரத்தை முடிச்சுட்டு லோடிங் ஸ்க்ரீனுக்கு இப்போ கஃபேக்கு போகலாம் கைஸ். இருங்க கைஸ், கஃபேவை தொட்டுக்கோங்கன்னு தெரியாமல் வந்துருப்பேன். இங்கே கஃபேக்கு போயிடும். இல்லை தெரிஞ்ச கட்சி இருந்தால் ஸ்கிப் பண்ண. கஃபேக்கு வந்துட்டு அந்த அந்த கீ எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கஃபேக்குள்ளே போகணும். அங்கே கிச்சன் ஒன்று இருக்கும் கைஸ், அந்த கிச்சன் கிட்டே போகணும். இங்கே நம்ம விண்டோ வழியாக குதிச்சு போயிடலாம். இல்லை வேணாம், உள்ளுக்குள்ளே இல்லை, நம்ம இல்லை கைஸ், இங்கேயும் இருக்காங்க. அங்கே தான் இருக்கான். ஏன்னா நான் கதை வழியாக போயிருந்தேன்னா மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், தப்பிச்சிருப்பேன். இருங்க கைஸ், அவன் அப்படிக்கா போகட்டும், நம்ம இப்படி சுற்றி போயிடலாம். வேணாம், எதுக்கு ரிஸ்க்கு, போவோமா? வேணாம் கைஸ், இருங்க, அவன் வெளிலே வந்துட்டோம். அவன் அப்படியே வெளில வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம். என்னடா வெளில வர சொன்னால் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறேன், அதுவும் எட்டி உதச்சிட்டு போகிறேன். பார்த்துட்டானா? இல்லை, பார்க்கல. இப்போ இங்கே கோட் இருக்கும், இந்த கோட்டுக்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவோம். வேணாம், அவங்க தான் இருக்கான். ஜெசிகா இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும். பார்க்கிங்க்கு இப்போ தான் கைஸ் போகணும். பார்க்கிங்க்கு மேப்பை தொட்டு பார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் பார்க்கிங் போகணும். இங்கே சீக்கிரம் போடா. லோடிங் ஸ்க்ரீன், ஐஸ்கிரீம். இங்கே இருடாடி, அவனை வந்து காப்பாற்றுறேன்டா. கத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு கன் எடுத்து அவனை போட்டுருவோம். எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா. ஏய், இங்கே காணோம் அவனை. நம்ம தேடுறனா இருந்தால் பையன் போல் கிடைக்கவே மாட்டான். காணாமே கைஸ் அவனை. ஐயோ, இந்த ஆடு வேறு வந்துட்டு. சரி, அவனை காணானா பரவாயில்ல. இந்த கன்னை வச்சு ஒரு வேலை இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக அந்த பட்டன் அடிக்கணும், அப்போ தான் டோர் ஓப்பன் ஆகும். டக்குன்னு அடிச்சுட்டு பார்ப்போம். சுட்டாச்சு, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் சுட்டது எங்கேயோ, ஆனால் அது கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அது வரைக்கும் போதும் கைஸ். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் இந்த கன்னை போட்டுருவோம். இல்லைங்க கைஸ், அவன் வந்தானோ அதுக்கும் சுட்டுட்டே போயிடுவோம்மா. வேணாம், எதுக்கு? இப்போ இந்த பெட்ரோல் கேன் எடுத்துக்கணும். போடாடி, உள்ளே போடா சீக்கிரம். இந்த எதுக்கு இந்த பெட்ரோல் கேன்னு, எதுக்கு அந்த பெட்ரோல்னு கேட்பீங்க. வந்துட்டாங்க. உங்களோட நேராக வேனுக்குள்ளே போகிற வேனில் கன் எடுத்து பட்டுன்னு நெத்தி புட்டிலே போட்டுருவானோ, யாருக்கு தெரியும். இங்கே போவோம். இப்போ வெளியில் வாடா. இந்த சைடு தான் வரான். அப்படியே நம்ம வேனில் சுற்றி போயிடுவோம். வேனில் சுற்றி போயிட்டு இந்த கன் எடுப்போம். இப்போது எடுறா கண்ணை, சீக்கிரம் எடுறா. கன் எடுத்து பட்டுன்னு மண்டையிலே வராட்டி ஓனோனும் கைஸ். நான் டக்குன்னு ஆடு வந்துருச்சு, அவன் பக்கத்தில் வரப்பே ஆடு வந்துருச்சு. ஆனால் என்னன்னு தெரில, ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வேனுக்குள்ளே இருக்கிறேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அது என்னன்னு தெரில. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவனை உள்ளே வச்சு சம்மதி ஆக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணோம். இதுக்கு சீக்கிரம் ஃபில் ஆகுடா. ஃபில் ஆச்சுமே தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளுக்கு கீ வேணும். கதவை திறந்துட்டு அவனை எடுப்போம். இங்கே காணோம். டேய் தள்ளுடா, தள்ளி தள்ளுடா. தள்ளு. ஏ தள்ளு. டேய் தள்ளு துள்ளடா. இங்கே கீயை காணோம். இங்கே இருக்கா?
கீ எடுத்தாச்சு கைஸ். இவனை தூக்கி வெளில போட்டுருவோம். உள்ளுக்குள்ளே இருந்தால் சேஃப்டி கிடையாது. நம்ம இந்த கார் எடுக்கிறோம். கார் எடுத்துகிட்டு அஜினரு வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்னு கிளம்பிடணும். இங்கே கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை உடச்சிட்டு நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இங்கே டோரு, இந்த டோருக்குள்ளே போகணும். ஐயோ ஆடுவேர் சீ சீ. இங்கே இதை தொட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் டோர்லேயே கொடுத்தீங்கன்னா யூஸ் கொடுத்தீங்கன்னா இதாயிரும். கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் இருக்கும். நிறைய பேர் இருக்கும். பால், எல்லி, நிறைய பேர் இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற பேர் எடுக்கணும். பிராடு, நம்மளுக்கு வேணுங்க ஜசிகா எடுத்துகிட்டு நேராக கீழே போகலாம். இப்போ அந்த ஐஸ்கிரீம் மண்டைய சைடில் கிராஸ் ஆனால் இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்பேஸ் நிறையா இருக்கங்காட்டி அவன் நம்மளுக்கு நேராக வந்தாலும் சைடாக போயிடலாம். இப்போ நம்ம கஃபேக்கு போகணும். ஆனால் என்ன இந்த கேமில் கடுப்பான விஷயம்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, ரொம்ப தூரம் இல்லை, எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டாலு, கஃபே, பார்க்கிங்கு. இங்கே இப்போ நம்ம இது கொடுத்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் இருக்கும். இந்த உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதுக்குள்ளே கொடுத்து நீங்கள் அப்படியே கீழே போய்க்கோங்க. இங்கே போக முடியலையே. ஓகே, இங்கே போக முடியல. மேலே கொடுத்ததான் போக முடியுமா? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த கீ எடுத்துக்கோங்க. இந்த கீ எடுத்துகிட்டு மேலே வந்தீங்கன்னா திருப்பி நம்ம இதுக்கு தான் போகணும், பார்க்கிங்க்கு. பார்க்கிங் போயிட்டு கேம் முடிக்க போகிறோம். ஜாலி. அவ்வளோதான் கைஸ், கேம் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு எத்தனை நிமிஷம்? இன்னொரு 3 நிமிஷம் தான் கேம் முடிச்சிடலாம். பார்க்கிங்க்கு வந்துட்டு இப்போ டக்குன்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கே நம்ம ஒரு கண்ணாடி உடச்சோம்ல கைஸ், அந்த கார் எடுத்துகிட்டு போகணும். இல்லை வேணாம், இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அங்கே கண்ணாடி உடச்சோம்ல அந்த இடத்துக்கு போகணும். இப்போது வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த இடத்துல யூஸ் கொடுத்துக்கணும். கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலே கேமரா வச்சுருக்காங்க. அதை இப்போ நம்ம இது உடைக்கணும். சைடில் ஒயர் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு கட்டிங் பிளேடு வேணும். இப்போ நம்ம திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த டோர், வேன் பக்கத்துலேயே டோர் இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் செகண்ட் ஷட்டரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பிளேட் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய்க்கோங்க. மேலே வந்துட்டு திருப்பி உள்ளுக்குள்ளேயே போனீங்கன்னா அந்த ஒயரை கட் பண்ணணும். அப்படியே அவன் வெளில தான் போகிறான். இது உடச்சா சத்தம் கேட்டு வந்துடுவானோ பிரியாணி மாதிரி. இவங்க எதுக்கோ வெளியில் போய் பார்ப்போம் வரானான்னு. இங்கே தம்பி வரீங்களா? இல்லை, அவன் வரல. இப்போ நம்ம இதை இங்கேயே ட்ராப் பண்ணிடுவோம். இந்த கட்டிங் பிளேட் இனிமேல் தேவையில்லை. இதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம இப்போ கீ தேடணும். இங்கே கீ ஒழிச்சு வச்சுருப்பீங்க. இந்த அப்படி ட்ராப் பண்ணிடலாம். கீ ஒழிச்சு வச்சுருப்பீங்க. எந்த இடத்துல வேணாலும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, நீங்கள் தான் தேடணும். எனக்கு லக்கீலி இந்த இடத்துல கிடச்சிருச்சு, இந்த பாக்ஸ்க்குள்ளே. கேஜி கீ இது பேர். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஏணி வழியாக மேலே போயிருங்க. இந்த ஏணி இன்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே தள்ளிடுவோம். யாரா சாமினி? என்ன கைஸ், ஓட்டை மேலே வந்து பறந்துட்டுருக்கான். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஏணி கொடுத்துட்டிங்கன்னா ஏறிடுவான். ஆனால் இந்த இடத்துல ஏற முடியல. இங்கே ஏறுறா, மேலே ஏறுறா, ஏற்றலடா. குதிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் கைஸ். குமிஞ்சு போயிட்டு அவள்தான் ஜாலி. கேமை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வேன் கிட்டே போய்க்கோங்க. நீங்கள் எல்லாம் ஒருத்த சுட்டுப்பாங்க, அவ்வளோதான், கேமே முடிஞ்சிச்சு. வேன் கிட்டே போயிட்டு நான் இதை ஓப்பன் கொடுத்துட்ருந்தேன், என்னால் ஓப்பன் பண்ண முடில. ஏன்னா நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு ட்ராவல் பண்ணோம். அப்புறம் தான் மேலே போட்டுருந்தது படித்தேன். நீங்கள் நெய்பர்ஹுட்டுக்கு ட்ராவல் பண்ணால் அதே ஓப்பன் ஆகிரும் காட்டுச்சு. சரி, ஏன்டா சோகமாக இருக்கு, அதான் நான் திறந்து விட்டேன்ல. அவ்வளோதான், கழுத்து சுளிக்கிச்சிட்ருக்கு கைஸ். இப்படி உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சதில்ல. கதவை திறடா, குதிக்கலாம்டா. பாவுடா செவ்வாழ. ஓகே கைஸ், அந்த வண்டி போயிடுச்சு. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த குண்டன் கை தட்டுவான். தட்டுற கையை பாருங்க கைஸ். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த குண்டை கை தட்டுவான். இங்கேருந்து நான் மிக்ஸி எடுக்கிறேன். ஷூட் பண்ணிட்டேடா இங்கேருந்து. சரி கைஸ், பை ஃப்ரம் ஜிடி. பை கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.